सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம்ங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் செம்புலி ஜெகன். ஆராரோ ஆரிராரோ படம் தொடங்கி பல திரைப்படங்களிலே கே பாக்யராஜன் உதவி இயக்குநராக பணிபுரிந்த ஜெகனை செம்புலி ஜெகன் என்ற பெயரிலே ராசுக்குட்டி திரைப்படத்திலே நடிகனாக்கிய பெருமை கே பாக்யராஜுக்கே சொந்தமானது. சரி சரி. விஜயகாந்த், அஜித், சத்யராஜ், பிரபு போன்ற முன்னணி நடிகர்களோடு பல திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற ஜெகன் ஒரு நடிகராகவும் உதவி இயக்குநராகவும் தாழ்ந்த சினிமா உலகிலே பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு சின்ன வயசுலேயே சினிமா ஆசை. ஆமாம் சார். சினிமாவில் எப்படி சேர்ந்தீங்க? சினிமாவில் சேர்ந்தது முதல்ல சினிமா ஆசை எப்படின்னா எங்கள் அம்மா மூலியமாக தான் எனக்கு சினிமா ஆசையாக வந்தது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, புது படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ராம் தியேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. பார்க்குறதுக்குன்னா ரிலீஸ் ஆன புதுசில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் நான் சின்ன பையன் நினச்சி உடனே லேடிஸ் சைடில் முண்டி உள்ளே போய் அடித்து பிடிச்சி எதையாவது ஒரு டிக்கெட் வாங்கி எங்கள் அம்மாவுக்காக வெயிட் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒழுங்காக வீட்டில் போய் படிடா அப்படின்வாங்க. அப்படியே என்னை துரத்தி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கையில் ஒரு 10 நிமிஷம் ஏதோ கொடுப்பாங்க. டிக்கெட் வாங்குறதோட சரி, சினிமா பார்க்குறதில்ல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. பட்டு ஸ்டடீஸ்லேயும் நான் நல்லா தான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு டைம் என்ன ஆகிடுச்சு, எனக்கு அம்மா கூட சினிமா பார்க்கணும் அம்மா கூட அப்படின்ற மாதிரி அதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு, படிக்கும்போது நீ படிடா நாளைக்கு எக்ஸாம் அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் எங்கள் வீடு இருந்தது ஒரு தென்னந்தோப்பு மாதிரி ஒரு வீட்டில். அதை சுற்றி தென்னந்தோப்பு நடுவில் எங்கள் வீடு. எங்கள் அம்மா இந்த பையலை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 அக்கா இருந்தாங்க. பார்த்துக்கங்க அப்படின்னு எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு எங்கள் அம்மா போகும்போது பின்னாடியே ஒவ்வொரு தென்னை மரமாக ஒளிஞ்சி 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 போய் டிக்கெட் எடுக்கும்போது அம்மா அப்படின்வான். அடப்போ சண்டால எப்படா வந்தேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு என்னை சரி ஒழிஞ்சு போ, ஸ்கூல் இருக்குது படிறான்னா இங்கே சினிமாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் இப்படியே பழக்கமானது தான் சினிமா பார்க்குற பழக்கம் எனக்கு சின்ன. அப்போ யாருடைய ரசிகராக இருந்தீங்க நீங்கள்? அப்போது எல்லா படமும் பிடிக்கும் சார். சிரித்தா சிரிப்போம், அழுதா எல்லாம் ஓட அழுகிறது, சண்டை வரும்போது ரொம்ப அதே மாதிரியே நம்ம பண்ணுறது அது சினிமானுடைய இதுதான். நம்ம அந்த வயசில் யார் பிடிக்கும் அது இல்லாத சிவாஜி சார் படங்கள் நிறைய விரும்பி பார்ப்போம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் சினிமா ஆசை எங்கே வந்து இதில் சேரணுன்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு. ஸ்கூல் படிக்கும்போது தான் எனக்கு 16 வயதில் ரிலீஸ் ஆன டைம். அப்போ படம் இங்கே சிட்டிக்குள்ளே எங்கேயும் தியேட்டரே கிடைக்கலன்ட்டு நம்ம பசங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பல்லாவரம் போனோண்டா, கமலஹாசன் கோமணம் கட்டிக்கிட்டு நடிச்சிருக்காரா, சாங்கெல்லாம் அப்படிறா இப்படிறான்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப்பெல்லாம் கிளப்பி அது கூட்டங்கிட்டெல்லாம் அடங்கி தியேட்டர் காலியாகும் டயத்தில் தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா அப்போல்லாம் பிளாக்கில் டிக்கெட் வாங்குறதுக்கோ நிறைய செலவு பண்ணி படம் பார்க்குறதுக்கோ அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஸ்கூலுக்கே நாங்கள் நடந்தான் போவோம், டி நகருக்கு வரைக்கும் ஸ்கூலுக்கு நடந்தான் போவோம். அப்போ அந்த படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் படங்கள் சினிமாவில் ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சிகப்பு ரோஜாக்கள், அப்படியே கிழக்கே போகும் ரயில், அப்படியே படங்கள் அதுலேருந்து தான் நான் அப்படியே படம் இன்ட்ரெஸ்ட்டுன்றது அதுலேருந்து தான் வந்தது. சினிமாவில் சேரணும்னு முடிவு பண்ணிங்களா அப்போ, இல்லை அது தற்செயலாக அமைஞ்சதா? இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது கிழக்கு ரயில் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்தது சார். அப்போ எனக்கு யாரோ பத்திரிகைகள் மூலியமாகவோ யாரோ ஒருத்தர் அடையாளமாக அந்த ஒரு கேரக்டர் வராரு போகிறாரு, அவர் தான் பாக்யராஜ் சாருக்கு எல்லாமே அவர் தான் வசனம் எழுதுகிறாரு, அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரு அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் பதிஞ்சு போச்சு.
பதிஞ்சதுக்கப்புறம் அவர் இண்டிவிஜுவலாக ஒரு படம் சூர்லா சித்திரங்கள் பார்க்கும்போது நான் ரொம்ப அட்மையர் ஆகிட்டேன். அவர் கூட அட்மையர் ஆகி எனக்கும் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும், சேர்ந்தா இவர் கூட தான் சேரணும். ரொம்ப ஒரு புதுசான சினிமாவுக்கு ஒரு புதுசான ஒரு வாய்ஸு, ஒரு கலரு, ஆக்டிவிட்டீஸு, சினிமாவே புதுசாக தான் இருந்தது. அப்போது நம்ம சொல்லும்போது சத்யஜித் ரே ஃபிலிம் அது இதெல்லாம் சொல்லுவோம். அந்த பேட்டர்னில் தான் சூர்ல சித்திரங்கள், ஒரு கை ஓசை அந்த பேட்டர்னில் இருந்தது. நான் அதனால் அவருடைய ரொம்ப ஃபேன் ஆகி அவரை மானசீகமான ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு சேர்ந்தா இவர்கிட்ட தான் சேரணுன்ற மாதிரி ரொம்ப அடம்ப்டாக அப்படியே சுற்றி ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பல வருஷம் கஷ்டப்பட்டு முண்டி அடித்து அங்கே வந்து நானின்னு ஒருத்தர் மேனேஜர் இருப்பார் சார், நாராயணன். அவர் என்ன பண்ணுவார், வாசல்லே தான் நிற்பார். யார் வந்தாலும் என்னடா ஏறாங்க அப்படின்வார். அதோட தெரிச்சு ஓடிடுறது. அவர் நின்று அந்த பக்கமே போகிறதே கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நின்று ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஒரு 3 இயர்ஸ் நான் நின்றுப்பேன் சார் டைரக்டர் வீட்டு வாசல்லையே. 3 இயர்ஸ் நின்னதுக்கப்புறம் 3வது வருஷமாக 3.5 வருஷம் கழித்து தான் அவர் வந்து, எப்பா நீ டெய்லி வந்து நிற்கிறியே, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்கள்கிட்ட சேரணும். என்னையா நீ இப்படி சொல்கிற, அசிஸ்டன்ட் டைரக்டர்னு என் பின்னாடி பாதியானா ஒரு 25 பேர் பேடு வச்சுன்னு கையில் நிற்கிறாங்க சார். எல்லாம் பேனா பேடு, ஒருத்தர் ஸ்கிரிப்ளிங் பேடு, அது இது ஃபைலு எல்லாம் வச்சுன்னு 25 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் நீ வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, சரி நீ இன்னொன்று பண்ண, ஒரு 1 இயர் கழித்து வாப்பா அப்படின்னாரு. சார் 1 இயர் கழித்து வந்தால் திரும்ப நான் ஆரம்பத்துலேருந்தே வரணும், அதனால் பரவாயில்ல சார் 1 இயர் நான் இப்போ உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படியே யோசிச்சார். என்னடா நான் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து பாலாஜி சார் படம் வந்து நடிக்கிறதுக்காக அவர் கமிட் ஆகியிருந்தார். ரத்தத்தின் ரத்தமே ஒரு படம். அந்த படத்தில் வந்து வி சேகர் வந்து அவர் சைடில் டைலாக் சைடில் அவர் ஒர்க் பண்ணார். ராமலிங்கம்னு ஒருத்தர் சீனியர் அவர் ஒர்க் பண்ணார். அப்போ என்னை வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி என்னை அந்த கம்பெனியில் சேர்த்து விட்டார். பாக்யராஜ்ட்ட வேலை செய்யறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிங்களா? இல்லை ஒர்க் பண்ணேன் சார். நான் வந்து அதான் அந்த காலேஜ் சினிமா ஆசையில் காலேஜ் நான் பியூசியோடு முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நான் ப்ராப்பரான எடிட்டிங், ஃபிலிம் எடிட்டிங் கற்றுக்கினேன். ஆமாம் சார், ஃபிலிம் எடிட்டிங் கற்றுக்கிட்டு நான் வந்து சிங் பண்ணுறது ஜி ராதாகிருஷ்ணன் ஒரு எடிட்டர்கிட்ட நான் ப்ராப்பராக 2 இயர்ஸ் கற்றுக்கினேன். அப்போ அந்த எடிட்டர்கிட்ட ஆர்சி சக்தின்னு ஒரு இயக்குனர் வருவார். அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவர் படங்கள் அந்த எடிட்டர் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய படங்கள் நான் பண்ணும்போது அவருக்கு வந்து ரீல் ஆர்டர் வந்து நான் வந்து கொஞ்சம் எழுதுவேன். ரீல் நம்பர் 1, ரீல் நம்பர் 2 ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு எழுதுவேன். அப்போ வந்து அவருடைய சீனியர் அசிஸ்டண்ட் வந்து, சார் கையெழுத்து அந்த பையன் சூப்பராக இருக்குது சார், பேசாமல் இந்த பையனை நம்ம அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி எடிட்டர்கிட்ட பேசி முடிவு பண்ணி ஏன்னா அப்படியே அவர் கூடவே கூப்பிட்டு போயிட்டார் காப்பி ரைட்டிங்காக. ஆர்சி சக்தி கூட. ஆமாம். அப்போ ஒர்க் பண்ணீங்க? லக்ஷ்மி அம்மா ஒரு படம் சிறை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சொந்த படமே ஒன்று ஒர்க் பண்ணேன். அவங்க லக்ஷ்மி மேடம் படம் ஒரு 3-4 படங்கள் லைனாக ஒர்க் பண்ணோம். சிஜே பாஸ்கரும் அப்போ என் கூட ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஒரு கேப். முதல்ல உதவி இயக்குனர் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். ஃபஸ்ட் டைம் நம்ம கேமரா பார்க்குறோம், கிளாப் அடிக்கணும், அது சொல்லி எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தது தான் சீனியர். ரொம்ப நம்மளை வந்து அரவணைச்சு, ஏன்னா டே படித்த பையன்டா அவன்கிட்ட மூஞ்சி கீஞ்சி காமிச்சிடாதீங்க ஓடிட போகிறான் அப்படின்ற லெவலில் தான் நான் போய் சேர்ந்தேன் நான். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால நம்மளை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி நம்மளை கூடவே வச்சுக்கினாங்க எல்லா விஷயங்களுக்குமே. பட் நான் இங்கே ஒர்க் பண்ணாலும் எனக்கு மைண்டு பூரா நான் டைரக்டர் கூட எப்படா ஜாயின் பண்ணுறதுன்ற ஐடியாலே இருந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேப் வந்துச்சு. நான் நடுவில் கேப்பு வந்தப்போ வெளியில் வந்து திரும்ப நான் ட்ரை பண்ணி சார்கிட்ட. ஆர்சி சக்திக்கிட்ட உங்களை கவர்ந்த விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல எண்ணங்கள், எல்லாரையும் வந்து சமமாக இது பண்ணுறது, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே. அவருடைய ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல இயக்குனர் சார். வசனம் எழுதுறதுல ரொம்ப சிறந்த ஆற்றல். நான் மிக சிறந்த இங்கேருந்து அப்படியே நேராக நான் எங்கள் டைரக்டர்கிட்ட தான் பாக்யராஜ் சார் இந்த படம் முடிஞ்சது. ரத்தத்தின் ரத்தமே ஃபுல்லாக முடிஞ்சது. ரத்தத்தின் ரத்தமே தான் அவருக்கும் பாலாஜிக்கும் பிரச்சனை ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஆர்ஆர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் பாலாஜி சார் வந்து இல்லை நான் ஒரு தடவை பார்க்குறேன் ஃபேமிலியோடன்னு சொல்லி
டபுள் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு தியேட்டருக்கு போனாங்க, திரும்பி வரவே இல்லை ஃபிலிம். கொண்டு வரவே இல்லை. கொண்டு வரவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே தியேட்டர் சுற்றி ஆட்கள் போட்டு அங்கேயே ஆர்ஆர் முடித்து பிரிண்ட் எல்லாம் பாம்பேயில் பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டார். இப்போ ரீ ரெக்கார்டிங் இவர் நாலேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்களா? நாலேஜ் எல்லாம் பண்ணோம். ஆமாம் சார், அப்படி தான் நடந்தது. அந்த பிரச்சனைன்றதுனால படம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பற்றி இவர் ஒன்றும் நடவடிக்கை எடுத்துக்கலையா? அதுக்கு கொஞ்சம் பெப்சி அவங்கவுங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. பட் அது அவர் டைரக்டரும் பெருசாக அது இது பண்ண வேண்டாம் விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து கே விஜயன் தான் ஆக்சுவலாக டைரக்டரு. பட் நம்ம வந்து அவர் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கார். அவர் வருவார், செட்டில் ஒரு சேர் போட்டு உட்காருவார். அவரோட சன் கூட இருந்தாப்புல சுந்தர் விஜயன். பட் இவர் தான் எல்லாமே ஆல் இன் எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருந்தார். சரி, நம்மளோட முடிச்சு நம்ம கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் எல்லாமே பண்ணார். பட் அது என்னாச்சுன்னு தெரியல. நடுவில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், இன்டீரியர் ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரியல. பட்டு அதே மாதிரி தான் நடந்தது. நம்ம நாளைக்கு தியேட்டர்லாம் போட்டு மியூசிக் பண்ணணுன்ற ஒரு நேரத்தில் இன்றைக்கி பார்த்துட்டு நைட்டு பார்த்துட்டு பிரிண்ட்டு நைட்டே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனவங்க டபுள் பாஸ்ட்டு. அப்புறம் திரும்பி வரவே இல்லை. எப்படி இருந்தது ரத்தத்தின் ரத்தமே படத்தில் பாக்யராஜோட பணியாற்றிய அனுபவம்? டைரக்டர் வந்து சினிமாவில் ஸ்க்ரீனில் சோர்லா சித்திரங்கள், மௌன கீதங்கள், அந்த நாட்கள் எல்லாமே ஹிட்டு படம். அது பார்த்துட்டு அவர் கூட நான் ஒர்க் பண்ணது கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கே கூட எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். ரொம்ப நான் கடைசி அசிஸ்டண்ட் தான். சேகர் சார் இருக்கார், ராமலிங்கம், சுந்தர் கே விஜயன், இவங்களெல்லாம் மீறி தான் நம்ம போக முடியும். பட் ஆனால் என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தார், ரொம்ப சின்சியராக. என்ன பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, நான் கொஞ்சம் ரொம்ப சின்சியரான ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான். அந்த படத்தை தொடர்ந்து எந்த படம் ஒர்க் பண்ணீங்க? அதுக்கப்புறம் RRR ஸ்ட்ரைட்டாக அவர் கூட டைரக்டர் கூட RRR. அதுலேயே நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையுமே வந்து பைத்தியக்கார ட்ரெஸ்ஸு போட்டு நடிக்க வச்சுருப்பார். நான் அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதுவும் நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் பவுனு தான். அப்புறம் அவசர போலீஸ் 100 எம்ஜிஆர் இது ஸ்ரீதர் சாருடைய படம். அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம் நான் வந்து இண்டிவிஜுவல் டைரக்டர் ஆகிட்டேன். டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் அந்த படத்தில் தான் படம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வந்து ஒரு 150 days படம் ஓடிச்சு. டைரக்டர் வந்து அந்த படம் வந்து ஃபங்க்ஷன்லாம் பண்ணி பெரிய லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார்கிட்ட வந்து, சார் நான் வெளியில் போய் படம் பண்ணலான்னு இருக்கேன் சார், கதை சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஐயோ என்ன நீ என்ன சார் இது பண்ண, அதுக்குள்ளே போய் படம் பண்ணுற போகிறோன்ற. அவர் வந்து ஒரு 2 நாள் கழித்து அம்மா வந்தாச்சு ஷூட்டிங்காக பாம்பே போகிறாரு. அவரோட சொந்த படம், அவர் நடிக்கிறாரு. பி வாசர கதை வசனம். அதுக்காக போகிறேன். நான் பழனிசாமி சார் பேரில் டிக்கெட் போட்டிருக்கேன். டைரக்டருக்கும் பழனிசாமி சாருக்கும் ஃப்ளைட்டில். சரி நீ ஒன்று பண்ணு, நீ என் கூட பாம்பே வந்துடு, நான் ஒரு 15 நாள் ஷூட்டிங் போகிறேன், நீ அங்கே வந்து என்ன கதை பண்ணியிருக்க என்ன ஏதுன்ற விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் நீ போய் பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் பாம்பே போனோம். பாம்பேயில் ஷூட்டிங் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. டைரக்டர்கிட்ட கதையும் சொன்னேன். நான் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லா இருக்குன்னு. இன்னும் அந்த கதையில் வந்து நான் கதை சொல்ல அவரே அந்த கேரக்டர் ஃபுல்லாக அவரே ட்ராவல் ஆகிற மாதிரியே இருந்தது. நான் நடிக்கிற மாதிரியே இருந்தது அந்த கதை ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பாக்யராஜை நடிக்க வைக்கிற ஐடியாவில் இருந்தீங்களா? இல்லை, அது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, 15 days அந்த ஷெட்யூல் முடிஞ்சுது. பாம்பே ஷெட்யூல் முடிஞ்சுட்டு குன்னூர் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அம்மா வந்தாச்சு. அப்போ வந்து சொன்னார், ஐயோ இல்லையா நான் அடுத்தது பஞ்சு சாருக்கு படம் பண்ண போகிறேன், கமிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உட்காந்து ஒரு 10 நாள் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் பேசிவிட்டு நீ அதுக்கப்புறம் போயா அப்படின்னு 2வது ஆப்ஷன் சொல்கிறார். சரி ஓகே, சரி டைரக்டர் சொல்லும்போது நம்மளால் தடுக்க முடியாது, சரி வாங்க போகலாம் சார் அப்படின்னு. அதே மாதிரி அவரோட தோட்டத்துக்கு போயிருந்தோம், டைரக்டருடைய தோட்டம் சித்தாரில். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 4 நாளில் வந்து ஒரு கேரக்டர் மட்டும் பிடிச்சிட்டோம். அவருடைய ஊரில் ஒரு கேரக்டர் வந்து சைக்கிளில் போவார். ஒரு கேரக்டர் ஏன்னா அந்த சைக்கிளை வந்து ரொம்ப டெக்கரேஷனாக வச்சுருப்பானுங்க. நம்ம மெட்ராஸில் கூட அதை பார்த்துருப்போம். முன்னாடி ஒரு கழுகு வச்சுருப்பானுங்க, டைனமோ லைட்டு, ஒரு பிரில்லு, அந்த சீட்டு கீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஜிப்பா போட்டு ஒரு கலர் வேஷ்டி, மேலே ஒரு காலரு, வண்டியில் ஒரு காலர், இது மாதிரி ஒரு கேரக்டரு அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்ததுன்ற மாதிரி தான் பேசினோம்.
சரி ஓகே அது என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி அப்படியே இப்போ பேசி அந்த ராசுக்குட்டி கதை வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் அந்த சித்தாரில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் இருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன குட்டி ஜமீன்தார்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்கக்கிட்ட அந்த அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட் ஆச்சுன்னா ஈவினிங் ஒரு 6-7 பொழுது போயிடுச்சுன்னா எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. வந்தாச்சுன்னா ஒரே ஃபுல்லாக சீட்டு தான். கீட்டு எல்லாம் போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு நைட்டு 12-1 மணி வரைக்கும் சீட்டு இங்கே டிஸ்கஷன் 6-7 மணியோட முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போய் உட்காந்துருவார். அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே நடக்கிற கூத்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணும் நம்ம. அப்போ அவங்க கூட வந்த ஆள் தான் வந்து செம்புலின்னு ஒரு கேரக்டர். அவர் திடீர்னு டைரக்டர் என்ன நினச்சாருன்னு தெரில, ஐயோ இந்த செம்புலி கேரக்டர் நீ நடியா அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து எனக்கும் நடிப்புக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது, பார்த்தாலே பயந்து ஓடுற ஆள். நான் 2 வார்த்தை நான் சேர்ந்து பேச மாட்டேன் சார், எனக்கு அதெல்லாம் சரியாக வராது சார், நான் வெளியே போகிறேன், நான் டைரக்டர் ஆகணும் சார் அப்படின்னு. யோ சொன்னால் கேளியா, நீ நடிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா உனக்கு ப்ளஸ்ஸு தானே உனக்கு அப்படின்ற மாதிரி என்னை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னை வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சார். அந்த ராசுக்குட்டி கதை முதல்ல ரஜினிகாந்துக்காக உருவான கதையா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு கதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சார் இது ரஜினி சாருக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த சூழலில் அது மாறுச்சுன்னு தெரியல. ரஜினி சொன்னாரா கதையை பாக்கிறாய் போய்? அது எனக்கு தெரியல சார், சொன்னாரா. அநேகமாக பஞ்சு சாருக்கு தான் அது எல்லாமே டீட்டெயில் தெரியும். பட் ரஜினி சார் அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற மாதிரி இருந்தது முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் டைரக்டர் சரி ஓகே அதுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணால் கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாமளே பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரே நடித்தது தான். நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? முதல்ல நடித்த அனுபவம் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி எனக்கு தான் ஒரு க்ளோஸ்அப் வச்சார். ஃப்ரேமில் என்ட்ரி ஆகி திரும்பி பார்த்து ஒரு டைலாக் ஒன்று பேசணும்னு. அது சின்ன டைலாக்ன்றதுனால டப்புன்னு பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கம்பைன் ஷாட்லலாம் ரொம்ப மாட்டி சிக்கி சின்ன பண்ண மாதிரி ஒரு பெரிய லென்த்து டைலாக் இருக்கும், 3/4 கடந்து வந்துடுவேன். எண்டில் திரும்பி பார்க்கும்போது டைரக்டர் ஏதோ முறைச்சாருன்னா அப்படியே ஃபுல் டைலாக் அப்படியே டிசால்வ் ஆகிடும். அப்படியே பண்ணி சரியோ நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், தயவுசெய்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் நாள் ஆச்சு அது செட் ஆகிறதுக்கு டைரக்டர் கூட அப்படியே நடிக்கிறதுக்கு. நீங்கள் பணியாற்றிய சொக்கத்தங்கம் படத்தில் முதல்ல வடிவேலு நடிப்பதாக இருந்தது இல்லை? நடிக்கிறதா கமிட் ஆகி ஜிவி ஃபிலிம்ஸில் அவருக்கு ஒரு 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிடுச்சு. சொக்கத்தங்கம் படத்தில் கவுண்டமணி செந்தில் ஆகிய 2 பேரும் பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். எல்லாருக்கும் வெளியில் அவரை பற்றி நிறைய தெரியாது. பட் இங்கிலீஷ் படங்கள் வந்து அப்படி லிஸ்ட்டில் வச்சுருப்பார். எல்லா டெய்லி ஒரு படம் பார்த்துருவார் சார். படம் பார்த்துட்டு காலையில் வந்து எங்ககிட்ட கதை சொல்லுவார். பணம் கொடுக்கலன்னு செந்தில் டப்பிங்குக்கு வர மறுத்துட்டார். நான் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் டப்பிங்னு வரும்போது எனக்கு செட்டில்மெண்ட்டு அப்படின்னோடனே கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு கொடுத்த 3 லட்ச ரூபாய் வாங்கி இவருக்கு கொடுக்க, யோ இது அவன் யார் அவனுக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.